கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் விவகாரம் பாஜகவின் ஆணவத்தை வெளிக்காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் கோவையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரிய விவகாரம் தமிழகம் மட்டுமின்றி தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜிஎஸ்டி குறித்து முறையிட்ட அன்னபூர்ணா உணவக நிறுவன உரிமையாளரை ஆணவத்துடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவமதித்தது கண்டனத்துக்கு உரியது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு என பல ஆண்டுகளாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தவிக்கும் நிலையில் இப்படி அவமதிப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேபோன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட பதிவில் முதலில் ஹோட்டல் உரிமையாளர் பேசியதை கேட்டு சிரித்துவிட்டு பின்னர் மன்னிப்பு கேட்க வைத்திருப்பதாக சாடினார். நியாயமான கோரிக்கையை எழுப்பிய போதே நிர்மலா சீதாராமன் ஏளனமாக சிரித்து அவரை அவமானப்படுத்தி விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். பொது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் இதேபோன்று நடந்து கொள்வதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மத்திய அரசும் மத்திய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் கனிமொழி பதிவிட்டிருந்தார். கோவையில் நடந்த சம்பவத்தை அரசியல் லாபத்திற்காக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் திரித்துக் கூறுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தேசத்தின் பெருமையையும் தேர்தல் ஆணையத்தையும் அமெரிக்காவிற்கு சென்று இழிவுபடுத்தி பேசிய ராகுல் காந்தி கோவை சம்பவத்திற்கு முதலை கண்ணீர் வடிப்பதாக விமர்சித்துள்ளார். கோவை அன்னபூர்ணா விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். அவருக்கு அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைப்பது, அதை பாஜகவினர் தான் செய்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய மாநில தலைவர் அண்ணாமலையே இன்றைய ஒரு அறிக்கையின் மூலமாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒருவர் மன்னிப்புக்கு ஏன் கேட்க வேண்டும்? இந்த அரசாங்கம் மக்கள் குறைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. அவர் இழுத்து அறைக்குள்ள வச்சு மிரட்டுறதுன்றது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக தான் நிச்சயமா இதை கருத முடியும். எனவே அந்த அடிப்படையில் பிஜேபி பொறுத்தவரை ஒரு தவறான முன்னுதாரணம் இது. ஒரு ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமா இதை சொல்ல முடியும். இப்ப அவர் அந்த கேள்வி நியாயம்னு நாடெங்கிலும் பரவிடுச்சு. அதான் அதிகாரம் அதை பணிய வைக்குது. அவர் எவ்வளவுதான் வருத்தம் தெரிவிச்சாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை, சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியும். அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால நான் அவங்கள பார்த்து நான் சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால இதில் எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையோ எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை. ஹோட்டல் உரிமையாளரை மன்னிப்பு கோரச் செய்து அந்த வீடியோவை வெளியிட்டது அநாகரிகத்தின் உச்சம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். மன்னிப்பு கேட்க வைப்பது பாஜகவால் இது வாடிக்கை. ஆனால் அதை மன்னிப்பு கேட்டதை வீடியோ பதிவு செய்து பொது வெளியிடுகிறார்களே, எவ்வளவு பெரிய அநாகரிகத்தின் உச்சம். இதனிடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் தனது தலைமையில் கோவையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார்.